அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிந்துவெளி மக்களின் பொருளாதார நடவடிக்கை பற்றி பார்க்க போகிறோம். சிந்துவெளி மக்களோட முக்கிய பொருளாதார நடவடிக்கை வேளாண்மை, அடுத்தது கால்நடை மேய்த்தல், அடுத்தது கைவினை தொழில். வேளாண்மை படுத்து போகும்போது சிந்துவெளி மக்களுடைய முதன்மையான தொழில் வேளாண்மை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி அவங்க அதிகமாக போடுவாங்க. இரு பயிர்கள் முறையை அவங்க பின்படுத்திருப்பாங்க. முக்கிய நீர்ப்பாசனமும் அவங்களுக்கு கிணறு மற்றும் இந்த கால்வாய் இருந்திருக்கும். இது தவிர உலகத்திலேயே இந்த பருத்தியை முதலில் பயிரிட்ட முதல் நாகரிகம் நம்ம சிந்துவெளி நாகரிகம் தான். இந்த பருத்தியை கிரேக்கர்கள் சீண்டோன் என புகழ்ந்து அழைத்திருக்காங்க. ரெண்டாவது பார்க்கும்போது சிந்துவெளி மக்கள் மாட்டை செபு என்று அழைத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மயிலை ஹஜா பறவை எனவும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நம்ம கைவினை தொழில் பார்க்கும்போது சிந்துவெளி மக்களோட முக்கியமான கைவினை தொழில் மண்பாண்டம் செய்தல். சிந்துவெளி மக்கள் ஆரக்கால் அற்ற சக்கரத்தை வச்சுதான் மண்பாண்டம். அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே டொரக்கேட்டா என்று சொல்லக்கூடிய சுடு மண்பாண்டத்தை செய்வதில் மிக சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டா நம்ம சிந்துவெளி மக்கள் தான். இது தவிர சிந்துவெளி மக்களுக்கு ஆபரணம் செய்வாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, இரும்பை தவிர மற்ற உலகங்கள் கார்னிலியன் மணி சீட்டை வச்சு அவங்க நகைகள் செஞ்சிருப்பாங்க. இது மட்டும் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பார்க்கும்போது சங்கு என்ற பகுதி பார்த்தீங்கன்னா பொருள் வந்து நாகேஸ்வர் என்ற பகுதியிலையும், அதுமாரி வைடூரியம் என்ற அந்த பொருள் வந்து ஷார்ட்டிய பகுதியும், கார்னிலியன் மணி அப்படின்னு பார்க்கும்போது அதோட தொழிற்சாலை நமக்கு வந்து இங்க லோதல் என்ற பகுதி இருக்கும். ஸ்டேட் வந்து தெற்கு ராஜஸ்தானும், செம்பு என்ற அந்த பொருள் எங்கேயும் நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணி பார்த்தா நமக்கு ராஜஸ்தான் மற்றும் ஓமன் பகுதியில் கிடைத்திருக்கும். ஏன்னா செம்பினால் செய்யப்பட்ட ஒரு ஜாடி நமக்கு ஓமனில் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது.